ரோல் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு முட்டை வச்சு ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒட்டிட்டு இது உள்ளே முட்டை வச்சு இதை ரோல் பண்ணிவிட்டு இதில் வச்சு ரோல் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இங்கே பாருங்கள், ரோல் பண்ணலாம். இப்போ அங்கே உருளைக்கிழங்கும் முட்டைக்கு ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன். லூசு பையில வீடியோ எடுத்துகிட்டு இருக்கியாடா? குளிச்சிட்டியா? என்ன காய வச்சுருக்கேன், இதில் போட்டு எடுத்துடலாம். இதுக்கு தக்காளி சட்னி செய்கிறேன். அடுப்பை பாருங்கள், போட்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, முடிஞ்சிருச்சு. அப்படியே இந்த பக்கம் வாங்க. தக்காளி சட்னி செமையாக இருக்குது. நல்லா இருக்கு மக்களே. இந்த ஒன்று கொஞ்சம் ஆக்கமே. நல்லா இருக்கா? சாப்பிட ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றேன்னா அப்படியே எனக்கு 2 பூரி போட்டுக்கிட்டேன். நைட்டுக்கு வேலையை போயிட்டு வர லேட்டாகும், அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவேன்.